ஆனா அவர் தடுக்க நினைக்கின்ற போது யாராலும் கொடுக்க முடியும், யாராலும் மற்றவருக்கு கொடுக்க முடியாது இல்லையா? சேர்ந்ததுல்ல. ஆமா, யாரு மறக்கிறா? காசிமன வந்ததினால் கடவுளை மறந்தானே பத்மேஸ்வர வெள்ளரக்கன். அவரை மறக்கலாமா? ஒண்ணு மறக்கலாம், என்ன மறக்கலாம்? இவரையும் மறக்கலாம், இவரையும் மறக்கலாம், என்ன கூட மறக்கலாம். ஆமா. அந்த பத்மாசூரனுக்கு ஒருவரிடம் தான் இருந்த அந்த உடையவனை காணலையே இருந்த ஈஸ்வரை காணலையே முன்னு வருட காலம் தான் இருந்த முக்கதனும் காணலையே நன்கு வருடம் தான் இருந்த நாளத்த காணலையே ஐந்து வருடமாக தவம் இருந்த அதனால காணலையே 6 வருடம் தவம் இருந்த அது சிவனார காணாமல் 7 வருடமாக ஈஸ்வரத்தம் காணலையே 8 வருடமாச்சு 80 வன காணலையே 9 வருடமாக உடையோன காணலையே 10 வருடமாக பகவான காணலையே வருடமாக பகவானை காணலையே தவமுருக்கு நேரமாக 12 வருட காலம் அவன் பக்தி மறக்காமல் தவம் இருந்த காரணத்தா தவப்பருவம் எப்பெல்லாம் வாசிப்பட்டு ரோம வெள்ளங்களைகள் பின்ன காற்றடித்து மணல் குமித்து கரையாம் புட்டு போல புட்டுக்குள்ளே அவன் இருந்து ஈஸ்வரை வைப்பாரா ஆண்டவனை தான் நினைத்து அதன் முதல்ல வல்லரக்கல் தவம் இருந்த நேரம் அதில் கால்மாட்டில் முளைத்த மாதம் தலை வாட்டு உச்சொரிய கட்டரும் மஞ்சு தரும்போ கட்டரும்போ காது குளமாக ஐயனே ஆண்டவனே சிவபெருமானே என்று பகவானே என்று ஐயனே கேட்டாரு. ஆமா, உடம்பு நாறுது. உடம்பு நார்னா கூட பரவாயில்லப்பா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு ஏற்பட்டு ஆமா தூக்கம் வராது. சுத்தி சுத்தி குளமாத்தான் இருக்கு. ஆமா, போய் குளிச்சுட்டு வாங்க. குளிக்க சொன்னா குளிக்கானா? குளிக்க மாட்டேங்கான. தண்ணியை கண்டு அலர்ஜிங்க. இங்க வந்த குளிக்க போறான். அவனுக்கு தண்ணியை கண்டா ஆமா அலர்ஜி. ஆமா, பாதாள பத்மாசூரனானவன் பல்லெல்லாம் பாசி பெற்றது. சரி, ரோமம் எல்லாம் அந்த முடியெல்லாம் அப்படியே சடையா பின்னுது. ஏம்னா 12 வருஷம் சிவாம இருக்கான் இல்லையா, தலைய செக்கு விழுந்து இப்படி முடி சிக்கலா கிடக்கு. ஐயா, அந்த மாதிரி பாருங்க, முடிய பாருங்க, பரபரான்னு இருக்கு. அப்படி மேல தொட்டோம்னா அப்படியே முள்ளு குத்துற மாதிரி கொத்துது. அந்த அளவுக்கு சடையா பின்னி நிக்கி. ஆமா, அது மட்டுமா, வேற என்ன? கால் மாட்டில் முளைத்த மரம், தலைமாட்டில் பூச்சொரிய. தலைமாட்டில் முளைத்த மரம், கால் மாட்டில் பூச்சொரிய. அப்படியே அழகாக அங்க காத வலிக்கு படருது. ஆமா,
1 வருஷமா 2 வருஷமா 12 வருட காலம். ஆமா, ஒரே இடத்துல இருந்து தவம் இருக்காம் இல்லையா? அதனால அவன் தவ பெருமையினால் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆகிறது? காற்று அடித்து 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 அப்படியே மண்ணெல்லாம் குமித்து குமித்து புத்துக்குள்ள அவன் இருக்கான். ஆமா, கரையாம்புத்துக்குள்ள அப்படி உள்ள அடிக்கதானே செய்யும். என்ன? கண்டிப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. 12 வருஷம் 12 வருஷமா உட்கார்ந்த இடத்தை யாருக்குமே கொடுக்கலையே. இருக்கான், நகராம இருக்கான். அவன ஆண்டவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம். இந்த வாதத்துக்கு மருந்து நிறைய உண்டு உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தே இல்ல. அதுக்கு மருந்து கிடையாது. ஆமா, அந்த பிடிவாதத்துக்கு ஒரே மருந்து, இன்னொரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? பச்சை மட்டை. ஓ, அதுதானா? 4 அடி அடிச்சாலும் பிடிவாதத்தை விடணும் இல்லையா? அதாவது ஒரு முட்டம் பிறந்த ஆண்டிமார்கள் 3 பேர் இருந்தாங்க. கலையாண்டி, முனியாண்டி, சங்கராண்டி. ஓ, சங்கராண்டி. இந்த 3 ஆண்டிமார்களுக்கு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? தினசரி மொத்தமா ஒரு இடத்துல சந்திப்பாங்க. நம்ம எல்லாம் கொடுத்த பத்தியா? ஓ, சங்க புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, ஆமா, சமாதானபுரம் பஸ் ஸ்டாண்டு, ஆமா, மார்க்கெட், டீ கடை. ஏ தம்பி, என்ன? ஏ முனியாண்டி, என்னன்னா இன்னைக்கு எந்த ஊருக்கு போற? நடுவுக்குறிச்சி தான் போறேன். அப்படியா? ஆமா. சரி, நான் பக்கம் தான், கீழே பாட்டோம். ஓ, கீழே படத்துல. ஆமா, நீ எங்க போற? நான் பக்கத்து ஊருக்கு மணக்காடு, அங்கதான் போறேன். தம்பி, என்ன போற மொத்தமா போயிட்டு சரி கிடைக்கிறதுல ஆளு கொஞ்சமா வச்சுக்கணும். சரி, வச்சுக்கிடுமா அப்படின்னு இந்த ஆண்டிமார்கள் எல்லாம் பேசி முடிச்சு அன்னைக்கு போதுமாங்கிற அளவுக்கு அவருக்கு வேண்டிய சன்மானம் கிடைச்சிருக்கும். ஒரு வீட்டுக்கு போறாங்க, அரிசி கொடுக்காங்க. ஒரு வீட்டுக்கு போறாங்க, துட்டை கொண்டு கொடுக்காங்க. இன்னொரு வீட்டுல பாருங்க, 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி மொத்தமா சரி கை குலுங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைஞ்சிட்டு பைசா கிடைச்சிட்டு. ஆமா, சரி, அத்தோடு வந்தாங்களா மொத்தமா கூட்டிட்டாங்க. சரி, என்னன்னா இன்னைக்கு போதுங்கிற அளவுக்கு கிடைச்சிட்டு நல்ல வசூல். வசூல். தம்பி, என்ன உனக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சது? எனக்கு பரவாயில்ல, ஒரு 10-25 ரூபா கிடைச்சிருக்கும்ண்ணே. 25 ரூபா? ஆமா, 25 ரூபா கிடைச்சிருக்கும். அந்த காலத்துல 25 ரூபா எப்படி ரொம்ப பெருசு இல்லையா? இன்னைக்கு 25,000க்கு மேல. தம்பி, என்ன என்ன முனியாண்டி, கலையாண்டி, சங்கராண்டி கேளு. பைசா எல்லாம் வச்சிருக்கோம். சரி, நாளைக்கு நமக்கு ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆமா, கண்டிப்பா. கிடைக்காம போனாலும் போலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு எங்க வராங்க தெரியுமா? எங்க வருகிறார்கள்? அங்க பிச்சை எடுத்து கொண்டு அழகாக காட்டு பாதையாக. சரி, இந்த மணக்காடு காட்டு பாதை தெரியுமா? ஆமா, இந்த மலையடி ஓரம். ஆமா, அங்க வருகின்ற போது சரி இவங்க கண்ணுக்கு ஒரு பிள்ளையார் தெரிஞ்ச. ஓ, பிள்ளையார். அந்த காலத்து சிரிப்பெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன? ஒரு பெரிய கல்ல கண்டாலும் சரி, சரி, ஒரு மரத்தை கண்டாலும் சரி, மரத்தை அப்படி சிற்பமாக வடிப்பாங்க. ஆமா, கல்ல ஒரு சிற்பமாக வடிப்பாங்க. கண்டிப்பா. அந்த கல்ல கண்ட உடனே அந்த கல்லை பார்த்தா ஒரு 4-5 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட பிடிக்க முடியாது. ஆமா, அவ்வளவு பெரிய பிள்ளையார். பெரிய பிள்ளையார், வட்ட பிள்ளையார், பரும் பிள்ளையார். ஆமா, அந்த பிள்ளையார பார்த்தால சரி ஒரு ஆண்டி சொல்றாரு, என்ன பிள்ளையார் பாரு, அவர் தொம்பிக்கைய பாருங்க, பாரு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அவர் தும்பிக்கை பார்த்தல. ஆமா, தலைய பாரு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அட போப்பா, சங்கராண்டி சொல்லுதாரு, அவர் தொப்புல பாரு, பாரு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அப்பதான் அந்த ஆண்டி சொல்லுதாரு, அது தொப்புள் கிடையாது, இந்த காட்டுக்குள்ள போறவங்க வாரவங்க எல்லாம் காணிக்கப்படக்கூடிய இடம். அப்படி சரி, உண்டியல். அவரு நாயகபெருமான் செவனியன்னு சும்மா இருக்காரு. இவங்க சும்மா இருக்கலாம்ல. இது காட்டுக்குள்ள இருக்க கோயில்னால அழகாக கண்டிப்பாக சரி போறவங்க வாரவங்க உண்டியல் போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. என்னத்தையாவது இன்னைக்கு நமக்கு 25 ரூபாய்க்கு மேல கிடைச்சிருக்கு, அதோட போலாம்ல. போக மாட்டாங்கல்ல. ஆசை யார விட்டது? ஒருத்தரையும் விடாது. வாதம், பிடிவாதம். ஆமா தம்பி, என்ன கிடைச்சான்னு சொல்லிதான் ஆளுக்கு பாதி. அந்த பிள்ளையார்கிட்ட கிடைக்கிற அத்தனையும் 3 பங்கு. ஓ, அப்படியா? ஆமா, சரி, பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி, சடையாண்டி முதல்ல நீ கைய விடுதியா? நான் பாத்துக்கிறேன்பா. அப்படியா? அப்படின்னு பார்த்தாலும் முத ஆண்டி வந்தா சரி கையை விட போகிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா? என்ன இருக்கு? அதே காட்டு பிள்ளையார். சரி, எண்ணெயும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, மழைகளையும் வெயிலிலும் வெப்பத்திலும் காற்று மாதிரி காத்து சரி பனி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு. ஆமா, அங்க பிள்ளையார் அமர்ந்திருக்கிற அந்த பிள்ளையார் வயிற்றுக்குள்ள அங்க என்ன இருக்கு தெரியுமா? என்ன? அங்க காட்டிலே வாழக்கூடிய உயிரினங்கள். என்னது? நெட்டோக்காளி, ஓஹோ, தேளு, சரதானா, அது ராஜா தேளு, அந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் அந்த மழைக்காக வேண்டி வெயிலுக்காக வேண்டி உள்ள போய் உட்கார்ந்தா வெப்பத்துக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கு. இந்த கல் மண்டபத்துக்குள்ள பகல உட்கார்ந்து வெயில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், நல்ல குளிர்ச்சியா இருக்கும். இவர் பார்த்தா லேசா உள்ள கையை விட்டார்ல. யார்? சடையாண்டி. ஆமா, அவருக்கு அன்னைக்கு பிறந்த தேளு லேசா பட்டு வாங்கிட்டு. ஏ அப்பா, ஆனா பாவி உள்ள எருமல கொட்டிட்டு அவர் பார்த்தார். சும்மா விட்டாரா? கூட இருக்கும் துட்டுல கேட்பாம்ல. ஆமா, சங்கராண்டி இருக்கானே 10 ரூபா விடுவானா? விட மாட்டான் இல்லையா? நீ கீழே வையுமானே. பைத்தியாரா,
கிழவன் கேட்பாரு. அப்ப விடலாமா? விடக்கூடாது. இவன் கை எடுத்தான்ல, சரி, எடுத்து அப்படி வச்சுக்கிட்டு, ஏ அப்பா என்ன வாடை, என்ன மனமா இருக்கு அப்பா என்ன மனம், ஏ தம்பி என்னப்பா, என்ன கைய உள்ள விட்டேன், கைய வச்சு பார்த்தா கொஞ்சம் மனமா தெரியுதுண்ணே. ஏ அத்தரு, ஏ பிழுகு, ஏ அப்பா சாந்து சவாதி எல்லாம் உள்ள இருக்கும் உங்களுக்கு. இண்டி விட்டு மிளாப்பு அவ்வளவு வாடி அங்கதான் பாருங்க, உள்ளதான் இருக்கு. கொஞ்சம் எனக்கு தாப்பா, நீ வேணா கை விட்டு எடுத்துக்க. துட்டு கட்டதான் பங்கு, பங்கு இந்த வாடகைலாம் பங்கு கிடையாது, கிடையாது. அப்ப பார்த்தா பாடா வைத்தியாரா, நான் கைய விடுதானே, நான் எப்படி கை விடுறேன் பாரு, பாரு. இவரு கொஞ்சம் ஆழமா கை விட்டாரு பத்தியா. ஆமாங்க, நட்டுவகாளி ஒரு போடு போட்டது சண்டாளுக்கு இவனுக்கு ஏதோ கொட்டிருக்கலாம் செய்து, அதத்தான் இப்படி சொல்லியிருக்கான் பொழுக்கு, அதத்தான் இப்படி சொல்லியிருக்கான். அப்ப இன்னொருத்தக்க அவனை சும்மா விடலாமா, சக்கராணி சும்மா விடலாமா, அவன் சுட்டுனா சும்மா பரப்பானே. ஆமா, அதனால சரி இவன் கொஞ்சம் தான் கூப்பாடு போட்டான். சரி, இவன் பார்த்தா அப்படி கையில துள்ளுதான், அப்படியே அப்ப என்ன வாடா, என்ன வாடா துள்ளுதான். ஏ சண்டாளப்பாவே ரெண்டு பேரும் என்னென்ன செய்தியே, ஏ எல்லாம் கொஞ்சம் தாங்க பாத்துட்டு தானப்பா இருந்தா, எங்க வா துட்டு கிடைச்சா தான் பங்குன்னு சொல்லி இருக்கும். ஆமா, வாடகை கிடைச்சா பங்குன்னு சொல்லி கிடையாது, கிடையாது, கிடையாது. உனக்கு வேணா நீ விட்டு பாரு, பாடு பாரு. இவனுக்கு என்ன தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் ஏற்பட்டாச்சு. சரி, ஆமா, இவனை மட்டும் சும்மா விட முடியுமா, சும்மா விட முடியாது இல்லையா, பங்கு உண்டு இல்லையா, அதனால அவனும் வாங்கிக்கிட்டுமே. ஆமா, இவன் பார்த்த கோவம் தாங்க முடியல. சரி, பைத்தியார பேருவோம் ரெண்டு பேரும் பார்த்து மாத்தி முகம் மோந்து மோந்து பார்த்துட்டு, என்ன வேலை என்ன வேலைங்க பால்ல கையை விட்டு அழியுது. ஆமா, அலசிடுதான் அப்படின்னு சொல்லி கையை பிள்ளையார் வயிற்றுக்குள்ள விட்டு அப்படி ஒரு அலசலாம்ல. அங்க கிடக்கிற நெட்வொர்க்கால் தேடுகள் மொத்தமா கொட்டிட்டு, சண்டால பாவி தேடலாம் கொட்டிட்டு, அதைத்தானே எனக்கும் கொட்டிச்சு, அதுதான் பாங்க எனக்கும் கொட்டிச்சு. ஆமா, சுட்டினா பங்கு கேப்பல்ல. ஆமா, கேப்பல்லாம். நமக்கு இதுலயும் பங்கு உண்டுல்ல. அப்ப பிடிவாதம் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, இப்படிதான் ஆகும். காசு பணம் தான் போதும் அளவுக்கு கிடைச்சிருக்குல்ல. ஆமா, சதாடாம இருக்க வேண்டியது, அங்கங்க உடப்படாது சொல்லுவாங்கல்ல. உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிக்கிட்டு, சரி, உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். ஆமா, ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். அதனால் அந்த அரக்கன் எப்படி எண்ணுகிறான், பிடிவாதமா ஈசனை பார்க்கணும்னு நினைக்கான். அவன் பிடிவாதம் அப்படி ஒரு பிடிவாதம் விடல. ஆண்டவனை எண்ணிக் கொண்டு தவம் இருந்ததினால் ஆமையா அந்த பத்மாசுரனுடைய தவமானது எப்படி எப்படி 12 வருஷம் தவமாறுனே அந்த தவம் எங்க தெரிந்தது, எங்க எங்கே ஆணை பொன்னால் மூடி கொள்ளுங்கோ, பொன்னால் மூடி கொள்ளுங்கோ, அந்த பெரிய கைலாசம் கைலாயமாவளைக்கு காடும் தவம் தெரியுதையா, கடந்தவன் தான் தெரியுதையா. பார்வதியா அழைப்பாரா ஆண்டவனே ஆடுதையா போது பகவானோ பார்வதியே பக்தனவன் இருக்கணுமா காரணத்தை போது சக்தி பார்வதி ஆண்டவனை கண்டானே, ஆண்டவனை கண்டானே அம்மை சக்தி பார்வதியா. கண்டானே பார்வதி பார்வதியா ஆண்டவனே வேண்டும் ஐயா. அந்த பக்தன் எதனாடி தவம் இருக்கிறாரோ, ஆமா தெரியல,
அவனுக்கு கேட்ட வரம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு என் அம்மை உடனே உமையாள் பார்வதியானவள் சக்தி சொன்ன நேரம் இல்லையா சக்தி சொன்ன நேரம் என் அம்மை ஆதிவரா சக்தி உடைய வார்த்தை கேட்டு ஆமா ஆண்டவன் சிவபெருமான் யார் அழைக்கின்றார் யாரை அழைக்கின்றார் ஐயா நந்தி பகவானே என்றுதான் ஆண்டவன் அழைத்த போது நந்தி தேவன் ஐயா நந்தி வாரும் ஐயா எந்தியும் ஐயா எந்திரிச்சிட்டம் ஐயா எந்திரிச்சிட்டம் ஐயா உட்கார்ந்த இடத்த கொடுக்காம அப்படியே வச்சிருக்கிறேன் ஏதோ வேலை எல்லாம் உட்கார்ந்து இருக்கேன் நந்தி என்ன எந்தி எந்திரிச்சிட்டேன் தவம் இருக்கு நாதரவு அழைக்க வேண்டாமா அழைக்கணும் தான் தங்களுடைய வாக்கு இல்லாம போக முடியுமா அவசியம் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கான் தெரியலையே சிவாய நமக என்று இருக்கானே ஆமா அவனை சும்மா விடலாமா விடக்கூடாது ஆமா பக்தரையும் அழைக்க வேண்டும் சரி ஆமா அவன் கேட்ட வரம் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் நந்தி தேவா அவதான் நந்தி தேவன் பார்க்கிறான் சுவாமி பொறுங்க சட்டு நேரத்துல இருக்கு சட்டு நேரத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்துருது இப்ப பேட்டி இப்ப வந்துருதா அப்படின்னு எப்படி வருகிறா கைலாய மலை கடந்து சரி அந்த காளை முகத்தோ நந்தி தேவன் அழகாக ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளால் நந்தி பகவான் அழகான தவசிநாதனை அழைப்பதற்கு சரி சும்மா வரானா எப்படி வருகிறா நந்தி தேவன் வருவானா நந்தி தேவன் வருவாரா தவசிடனை அழைப்பதற்கு வாரானே போது அருளாலே போது அருமை பக்தனும் எங்கிருந்து தவம் இருக்கு ஈஸ்வரன் உனை அழைத்த கீழிறங்கு கடவுள் உன்னை அழைத்தார் கம்ப விட்டு கீழிறங்கு கடவுள் உன்னை அழைத்தாரு கம்ப விட்டு கீழிறங்கு அழைத்த நேரம் ஆண்டவன் வந்தார் என்று அருமை வெள்ளரக்கு நினைக்கிறாக கடவுள் வந்து விட்டார். ஆண்டவன் சிவபெருமான் வந்து விட்டார். அப்பா ஆண்டவனே சிவபெருமானே அநாத ரட்சகா ஆபத்தாண்டகா ஈஸ்வரனை பகவான் என்று சரி நந்தி உள்ள முன்னால வந்து அப்படி காலே விழுந்துட்டான். கால் மாட்ட வந்து விழுந்தாள். கண்டா நந்தி பகவான் என்ன சொல்லுகிறார்? அடேங்கப்பா வல்லரக்கா வல்லரக்கா நான் இல்லை ஆண்டவன் என்னோடு வந்தையானால் ஈஸ்வரை காணலாம்
உனக்கு ஏற்ற வர வாங்கலாம். அப்ப நீங்க இல்லையா? நான் அவருக்கு தொண்டுகளும் செய்யக்கூடிய நந்தி தேவன். ஐயோ உங்களை ஆண்டம்லாம் நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டுமே. நானும் நந்தி ஈஸ்வரன் தான். பரவாயில்ல. என்ன நந்தி பகவானே? என்ன அப்ப ஆண்டவன் எங்க இருக்காரு? கைலாசம் இருக்கிறார். அப்ப நான் எப்படி வர? என் கூட வாங்கோ. உங்க கூட வந்தா உங்களை அழைச்சு போதான் நான் வந்திருக்கிறேன். அழிப்பதற்கு? ஆமா. பகவானை பாத்துடலாமா? கண்டிப்பாயும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்திருக்கு ஆண்டவன் அல்லவா? பழைய பரமசிவம் அவர்தான். இல்ல கைலாய பரமசிவம். ஐயா என்ன அவரை பார்க்கலாம்ல? கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். சரி வாங்க வாங்க. ஓ என்ன கவிஷநாதா? என்ன நான் முன்னால போறேன். பின்னாடியே வந்துரும். அப்படி பின்னாலே வந்துரும். வந்துருங்க. தவிஷநாதன் அழைத்து சரி கைலாசமலைக்கு வந்த நேரம் கடவுள் கண்டா. அடே அப்பா தவிஷநாதா, உனக்கு என்ன வேண்டும் கேளு. யார்கிட்ட கேட்க போறா? என்ன தானே. 12 வருஷமா உண்ணாமல் உறங்காமல் உடைய நாமங்கள் மறக்காமல் அல்லும் பகலும் அனுதினமும் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கிறாயே. கேளு கேளு. ஆண்டவா, ஆதி பாதாள உலகத்தை ஆண்டு வந்தேன். சுத்து நாட்டு மன்னர்கள் எல்லாம் என் மீது படையெடுத்து வந்தார்கள். அப்படியா? ஆமா, நான் ஒரு தவறும் செய்யலையா. தவறு செய்யலையா? ஆமா. அப்புறம் படையெடுத்து வந்தாங்க. அவர்களை என்னால் வெல்ல முடியவில்லை. அதனாலே ஆண்டவா உங்களை நம்பி இருக்கிறேன். ஆமா, அதனால எனக்கு 2 வரம் போதும். சின்ன வரம் தான். அதக்கா என்ன கேளப்பா? யார்கிட்டப்பா கேட்க போற? என்ன தானே கேட்க போற? ஆமா ஆண்டவா. கேட்க நல்ல வேண்டி கேளு. ஆண்டவா சிவபெருமானே, கடுகிலையும் சின்னவாரோ எனக்கு வேணும். எல்லிலையும் சின்ன ஈஸ்வரனை தரணுமையா. கேட்ட போது சிவபெருமா கடுகிலையும் சின்ன கடவுளுக்கு தெரியலடா. எல்லிலையும் சின்னவரும் தெரியலடா. நீ கேட்ட வரம் கொஞ்சம் விவரமா சொல்லடா. நீ கேட்ட வரமதுத கொஞ்சம் விவரமா சொல்லடவா. சூரன் சொல்ல சொல்லுவாரா? பகவானே நாயகனே வரும் சின்னவரும் வேணுமானா இருக்கும் பார்வதியை. அந்த பார்வதி மீது சத்தியம் செய்து அரக்கம் கேட்ட வரம் கொடுப்பேன். வளரக்கா அப்படின்னு ஒரு சின்ன சத்தியம். ஆமா, சின்ன சத்தியம் தான். அவதான் கண்டாக அரக்கா 12 வருஷமா என்ன நினைச்சானடா தவம் இருந்த? ஆமா சாமி. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சாமி? என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம 12 வருஷமா உங்களையும் நம்பினேன். சரி, இப்ப ஏன் இந்த சத்தியம் கேட்கிறோம்னா, எதற்காக? எவ்வளவுதான் இருந்தாலும் ஆண்டவன் ஆதி பராசக்தி மீது ஆணையிட்டு கொடுத்தால், சரி ஆதிபதா சத்தியம் மீது சத்தியம் செய்துட்டா சரி, நீங்க சத்தியத்தை மீற முடியாது. எனக்கு நம்பிக்கை உண்டு. கேட்ட வரத்தை தந்துடுவீங்களா? கண்டிப்பா தந்துதானே ஆகணும். அதனால தான் சாமி கேட்கிறேன். பரவாயில்ல வல்லரப்பா. அதக்கா உனக்கு இருக்கப்பா, ரொம்ப இருக்கப்பா. மூளை ரொம்ப இருக்கப்பா. கண்டார் ஆண்டவன் கேட்கிறார். அதக்கா என்ன நீ என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன். ஆதிபதா சத்தியம் மீதானே ஆணையப்பா. சத்தியம் சத்தியம்டா. கொஞ்சம் குடியம் கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஐயா என்ன குடிஞ்ச தடவை சத்தியம் பண்ண முடியும்? முடியும் ஐயா. பாதாள பத்மாசூரன்
சரி இளமதில சொன்ன போது அரக்கா அப்பவே நெஞ்ச நிமித்திட்டான். நெஞ்ச நிமித்தின ஆண்டவன் தந்தே ஆகணும். இனி ஆண்டவன் தந்துதான் ஆகணும். இல்லன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்லவா? ஆண்டவா கடிக்கிறது சின்னவரை என்ன தெரியுமா? என்ன என்ன ஏதோ இருக்கு பாருங்க வலக்கை. ஆமா வலது கை. ஆமா இருக்கு. அதுல ஆள் காட்டுதா? இருக்கு விரல் இருக்கு. ஆள் காட்டுதா? ஆமா இந்த ஆள் காட்டி விரலால சரி மேக்க மலையை தொட்டால் என்ன ஆக வேண்டும்? மலை சுக்கலாக நெருங்கணும். அரக்கா பரவாயில்லையா? இதுதான் கடவுள் சின்னவரமோ? பூமியை தொட்டால் பூமி ரெண்டா பிளக்கும். பரவாயில்ல அரக்கா விவரமாத்தான் வரத கேட்க. கங்கை அழகாக தண்ணியை தொட்டோம்னா தீ பிடிச்சு எரியணும். குப்புனு பெட்ரோல் ஊத்துற மாதிரி பிடிக்கணும். ஆமா அப்ப அரக்கா என்ன இந்த எள்ளி சின்ன வரை என்ன வரும்? அது இன்னும் இருக்கு சாமி. என்ன அது இது விட ரொம்ப சரி, ரொம்ப சின்னதா இருக்கும். நீங்க படை